இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். இணைய பகடிவதையை கடுமையாக கருதுகிறது போலீஸ். வரம்பு மீற வேண்டாம், நெட்டிசன்களுக்கு எச்சரிக்கை. நாட்டில் கடுமையாகி வரும் பகடிவதை சம்பவங்களை அரச மலேசிய போலீஸ் படை கடுமையாக கருதுகிறது. கருத்துக்களை பதிவேற்றம் செய்வதில் வரம்பு மீற வேண்டாம் என்று நெட்டிசன்களுக்கு போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடீன் ஹுசைன் எச்சரித்துள்ளார். வரம்பு மீறிய பகடிவதை செயல்களினால் பாதிக்கப்படுகின்றவர்கள் மிகுந்த மன அழுத்தம் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் உட்பட்ட ஏனைய பாதிப்புகளுக்கு ஆளாகின்றனர் என்று ஐஜிபி நினைவுறுத்தினார். யூகத்தன்மையில் எந்தவொரு கருத்தையும் வெளியிடுவது மற்றும் பகடிவதை செய்வது மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை ஏற்படுத்தி விடுகின்றது. ஆன்லைன் தளங்களை பயன்படுத்தி யூகத்தன்மையில் அவதூறு, மிரட்டல் அல்லது பகடிவதைகளை விடுகின்றவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு எதிராக கிரிமினல் குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்படும் என்பதையும் தான்ஸ்ரீ ரசாருடீன் எச்சரித்துள்ளார். இதனால் பாதிக்கப்படுகின்றவர்கள் நடப்பு குற்றவியல் சட்டம் 506 மற்றும் மலேசிய தொடர்பு பல்லுடக சட்டத்தின் மூலம் பகடிவதை அல்லது அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும் என்று ஐஜிபி நினைவுறுத்தினார். இந்நாட்டில் உள்ள மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் தொடர்வதற்கு மத்திய அரசாங்கம் உறுதி பூண்டிருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். உள்கட்டமைப்பு நிலை, தரத்தை மேம்படுத்துதல் ஆகிய அணுகுமுறை வாயிலாக கல்வி, சுகாதாரம் மற்றும் ஆங்கில மொழியில் ஆளுமை ஆகியவற்றுக்கு அரசாங்கம் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இன்று இஸ்தானா நகராவில் நாட்டின் 17வது மாமன்னராக அரியணை அமர்ந்த சுல்தான் இப்ராஹிமின் முடிசூட்டு விழாவை ஒட்டி வழங்கிய உறுதிமொழி உரையில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இதனை வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்பமான AI, இலக்கவியல் உருமாற்றம் மற்றும் மனித ஆற்றல் பரிமாற்றம் போன்ற புதிய துறைகளில் அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளை தொடரும் என்று பிரதமர் தமதுரையில் உறுதி தெரிவித்தார். மனிதவள அமைச்சின் மனித மேம்பாட்டுக் கழகமான HRD காப்பில் முறைகேடுகள் நிகழ்ந்திருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் மத்தியில் அதனை வழிநடத்திய தலைமை செயல்முறை அதிகாரி டத்தோ ஷாகுல் ஹமீத் ஷைக் டவுட் மற்றும் அதன் தலைமை நிதி அதிகாரி ஃபரிசுல் யஹ்யா ஆகியோர் அளித்துள்ள சாட்சிகளில் நிறைய முரண்பாடுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக PAC எனப்படும் பொது கணக்கு குழு அம்பலப்படுத்தியுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் HRD காப்பின் தலைமை செயல்முறை அதிகாரியாக ஷாகுல் ஹமீத் நியமிக்கப்படுவதற்கு முன்பு அவர் மை ஈவெண்ட்ஸ் என்ற நிறுவனத்தின் உரிமையாளராக இருந்துள்ளார். HRD காப் நடத்துகின்ற தனது நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாட்டாளர் நிறுவனமாக மை ஈவெண்ட்ஸ் நிறுவனம் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று PACயிடம் HRD காப் தலைமை நிதி அதிகாரி ஃபரிசுல் யஹ்யா சாட்சியம் அளித்துள்ளார். அதாவது தனது தலைமையில் செயல்படும் HRD காப் நிறுவனத்தின் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாட்டாளராக ஷாகுல் ஹமீட்டின் சொந்த நிறுவனமான மை ஈவெண்ட்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளது என்று அந்த உயர் நிதி அதிகாரி சாட்சியம் அளித்துள்ளார். ஆனால் ஷாகுல் ஹமீட்டோ HRD காப் தொடர்புடைய நிகழ்ச்சிகளுக்கு தனது மை ஈவெண்ட்ஸ் நிறுவனம் அறவே சம்பந்தப்படவில்லை என்று PACயிடம் சாட்சி அளித்துள்ளார். HRD காப்பில் தனது நலன் சார்ந்த எந்த அம்சமும் நுழைந்துவிடக்கூடாது என்பதற்காக தமது மை ஈவெண்ட்ஸ் நிறுவனத்தை அனுமதிக்கவில்லை என்று ஷாகுல் ஹமீத் தெரிவித்தார். அதேவேளையில் HRD காப் நிறுவனத்திற்குள் தனது சொந்த கம்பெனியான மை ஈவெண்ட்ஸை நுழைக்கப்பட்டிருப்பது ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டால் HRD காப் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி என்ற முறையில் 24 மணி நேரத்தில் பதவியை ராஜினாமா செய்வதாக PACயிடம் ஷாகுல் ஹமீத் வாக்குமூலம் அளித்துள்ளார். HRD காப்பில் நிகழ்ந்துள்ளதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பில் தற்போது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM விசாரணை செய்து வரும் வேளையில் SPRM விசாரணைக்கு வழிவிடும் வகையில் HRD காப் தலைமை செயல்முறை அதிகாரி என்ற பொறுப்பிலிருந்து விடுப்பில் செல்வதாக ஷாகுல் ஹமீத் கடந்த வியாழக்கிழமை அறிவித்துள்ளார். மலேசியாவின் 17வது மாமன்னராக இன்று அரியணை அமர்ந்த சுல்தான் இப்ராஹிமிற்கு பிரிட்டிஷ் மன்னர் சார்ல்ஸ் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மலேசியாவிற்கும் பிரிட்டனுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்தவும் நெருக்கத்தையும் ஒத்துழைப்பையும் மேம்படுத்திக் கொள்ளவும் மலேசியாவின் புதிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமுடன் இணைந்து பணியாற்ற தாம் ஆவலாக இருப்பதாக பிரிட்டிஷ் மன்னர் சார்ல்ஸ் தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் கூட்டமைப்பில் ஓர் உறுப்பு நாடாக இடம்பெற்றுள்ள மலேசியா
கல்வி, வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு போன்ற பல்வேறு துறைகளிலும் நீண்ட காலமாகவே பிரிட்டனுடன் அணுக்கமான ஒத்துழைப்பை கொண்டுள்ளது என்று மன்னர் சார்ல்ஸ் குறிப்பிட்டுள்ளார். புதிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தலைமையிலான மலேசியாவுடன் பிரிட்டனின் அந்த ஒத்துழைப்பு தொடரும் என்று மன்னர் சார்ல்ஸ் அனுப்பி வைத்துள்ள வாழ்த்துச் செய்தியை கோலாலம்பூரில் உள்ள பிரிட்டிஷ் தூதரகம் வெளியிட்டுள்ளது. சுற்றுலா பேருந்து ஓட்டுநர்களுக்கு எதிராக தேசிய போதைப்பொருள் ஏஜென்சி மேற்கொண்ட சோதனையில் போதைப்பொருள் உட்கொண்டிருந்த சுற்றுலா பேருந்து ஓட்டுநரை கைது செய்துள்ளனர். இன்று சனிக்கிழமை அதிகாலை 4 மணி அளவில் அலுஸ்தா பிளாசா டோல் ஹுத்தான் கம்போங் டோல் சாவடி அருகில் மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணை சோதனை நடவடிக்கையில் அந்த சுற்றுலா பேருந்து ஓட்டுநர் போதைப்பொருள் உட்கொண்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பினாங்கைச் சேர்ந்த 46 வயதுடைய அந்த ஓட்டுநரிடம் நடத்தப்பட்ட சிறுநீர் பரிசோதனையில் இது தெரியவந்துள்ளதாக அந்த ஏஜென்சி தெரிவித்தது. அலுஸ்தா டருல் அமான் ஸ்டேடியம் அரங்கத்தில் நேற்றிரவு கிடா டருல் அமான் எஃப்சிக்கும் ஜோஹோர் தசீம் ஜேடிடிக்கும் இடையில் FA கிண்ண காற்பந்தாட்டத்தை பார்க்க வந்த 17 வயதுடைய இளைஞர் உயிரிழந்தார். இரவு 7 மணி அளவில் அந்த இளைஞர் மயங்கி விழுந்து மரணம் அடைந்ததாக கொத்தஸ்தா மாவட்ட போலீஸ் தலைவர் சித்தி நோர் சலாவாத்தி சாஅத் தெரிவித்தார். தமது சகோதரனுடன் வந்த அந்த இளைஞர் காற்பந்தாட்ட போட்டி தொடங்குவதற்கு முன்னதாகவே மயங்கி விழுந்து சுயநினைவு இழந்த நிலையில் கிடந்ததாக அவர் குறிப்பிட்டார். பொது தற்காப்பு படையின் உதவியுடன் சுல்தானா பகியா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த இளைஞரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதை உறுதிப்படுத்தினர். அந்த இளைஞர் சிறு வயது முதல் இருதய கோளாறு உபாதைக்கு ஆளாகி வந்ததாக தெரிய வந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். தனது நண்பர்களுடன் ஆற்றில் உல்லாசமாக குளித்துக் கொண்டிருந்த போது நீரில் மூழ்கிய 17 வயதுடைய இளைஞரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. நேற்று வெள்ளிக்கிழமை மாலை 4:40 மணி அளவில் சப்பாங் புலாவ் மனாந்தியில் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பில் பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து தீயணைப்பு மீட்பு படையினர் தேடுதல் நடவடிக்கையை முடுக்கியதாக ஸ்லாங்கூர் மாநில உதவி இயக்குனர் அஹ்மத் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். சைபஜயாவைச் சேர்ந்த தீயணைப்பு மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த 16 வீரர்கள் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையில் 14 வயதுடைய அந்த இளைஞரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.